ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி அப்ளிகேஷன் இன் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ இந்த வீடியோவில் ஐடி அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஐடி அப்ளிகேஷன்ஸ் நிறைய பிஸ்னஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதில் ஃபியூவான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஐடி ஒரு மாடர்ன் பிஸ்னஸில் பிரிக்க முடியாத ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்தோம். ஸோ எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கிறதுக்கு, டெசிஷன் மேக்கிங்க்கு அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு, டேட்டா ஸ்டோரேஜ்க்கு, அப்புறம் நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதில் ஒரு சில ஆப்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸில் ஐடி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னென்ன மாதிரியான ஃபீல்டெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஆப்ரேட்டிங், கஸ்டமர் சர்வீஸ், இன்வென்ட்ரி, அது மாதிரி நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடி இன் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனில் பார்த்திங்கன்னா ஸோ கம்யூனிகேஷன் பண்ணுறது ஃபாஸ்ட் அண்ட் மோர் எஃபெக்டிவான கம்யூனிகேஷன் வித்தின் ஆர் வித்தவுட், அது அவுட் சைட் ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்குமே ரொம்ப எஃபெக்டிவ் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கான டூல்ஸ் பார்த்திங்கன்னா இமெயில், வீடியோ கான்ஃபரன்ஸ், இன்ஸ்டன்ட் மெசேஜஸ், கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் டீம் அண்டு ஜூம்ஸ், இதெல்லாமே டூல்ஸு. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி யூஸிங் ஜூம் அண்ட் ஸ்லாக் ஃபார் ரியல் டைம் கம்யூனிகேஷன் பிட்வீன் டீம் லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய டீமுக்கும் பர்சன்ஸ்க்கும் ஸோ இன்ஸ்டண்ட்டாக இப்போ நம்ம ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்லணும்னு நினைக்கும்போது ஸோ ஜூமில் மீட்டிங் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிடலாம், இல்லை ஸ்லாகில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம், இல்லைனா ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜஸில் கூட நம்ம அந்த மெசேஜை போட்டு விட்டோம்னா எல்லாருக்குமே ரீச் ஆகிடும். ஸோ அதுலேயுமே ஐடி ஒரு வைட்டலான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா ஐடி இன் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லுமே ஐடி சூப்பரான ஒரு ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது ஐடி ஹெல்ப் பண்ணுது பிஸ்னஸை நிறைய கஸ்டமர்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா எஸ்இஓ, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், டேட்டா அனாலிசிஸ், சிஆர்எம் டூல்ஸ், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அமேசான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசான் ஏஐ பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசியிருப்போம். ஸோ டக்குன்னு நீங்கள் அமேசானோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த ப்ராடக்ட் அதில் காமிக்கும். ஸோ அதான் ஐடியோட ஹெல்ப் மார்க்கெட்டிங், அதாவது எஸ்பெஷலி ஆன்லைன் மார்க்கெட்டிங்க்கு. நெக்ஸ்ட் ஐடி இன் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஃபினான்ஸ் லைனில் பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன், பட்ஜெட்டிங், ஃபோர்காஸ்டிங், அதாவது முன்னாடி எவ்வளோ அடுத்த மாதத்துக்கு எடுத்து வைக்கணும், அதுதான் ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆடிட்டிங். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஐடி யூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம டூல்ஸ்னு பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் லைக் டேலி, குவிக் புக்ஸ், இஆர்பி சிஸ்டம், ஆன்லைன் பேங்கிங். ஸோ இது எல்லாமே ஃபினான்ஸ் ஐடி டூல்ஸ்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ கம்பெனி யூஸிங் அ சாப் இஆர்பி டு மேனேஜ் பேரோல், ஃபினான்ஸ் ரிப்போர்ட்ஸ் அண்டு கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ சாப் அண்ட் இஆர்பி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட ஸ்டாஃப்ஸ்க்கு சம்பளம் போடுறதுக்கு, அந்த இயரோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை மந்த்லி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தாலும் அது ஒரு எஃபெக்டிவான வேல ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஐடியில் ஃபினான்ஸ் டூல் இருக்குது. ஸோ ஐடி இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி டேட்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு, பேரோல் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எவாலுவேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் சாஃப்ட்வேர்னு இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் ஒர்க் டே, பூம்பேக், ஹெச்ஆர், ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸ் இப்போ வரைக்கும் ஹெச்ஆர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயி பற்றின ஆன்போர்டிங் அண்ட் அப்ரைசல் ப்ராசஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடி இன் சப்ளை செயின் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஸோ சப்ளை செயின் இன்வென்ட்ரினா இவ்வளோ நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்க அண்ட் இன்வென்ட்ரினா இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரொடக்ஷனை பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஐடி இதுக்குமே ரியல் டைமில் ட்ராக் பண்ணுது. எவ்வளோ இன்வென்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ ஆர்டர் வரப்போது, எவ்வளோ நம்ம லாஜிஸ்டிக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு
வரைக்கும் கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் வீட்லேயே வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்னோடய வேர் ஹவுஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்னென்ன இருக்குன்ற வரைக்கும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து கொடுத்துரும். ஸோ டூல் பார்த்திங்கன்னா பேர்கோட் ஸ்கேனர், RFID, வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், WMS. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வால்ட்மார்ட் இருக்காங்களா, ஸோ அந்த வால்ட்மார்ட் வந்து ஐடி டூல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த குளோபல் சப்ளை செயினை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்டிமிக்கில் வந்து இன்வென்ட்ரி லெவலில் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து வால்ட்மார்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வந்து ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டே வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணும்பொழுது அந்த சப்ளை செயின் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்களும் ஒரு சில சப்ளை செயின் சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடியின் customer relationship management, CRM. CRM is very important to maintain your business in high level. So business வந்து ஐடி வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பில்டிங் மெயின்டைன் அண்ட் ஸ்ட்ராங் கஸ்டமர்ஷிப் ரிலேஷனுக்காக. அண்ட் என்ன டூல்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜோஹோ சிஆர்எம். அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு டெலிகாம் கம்பெனிஸ் வந்து சிஆர்எம் டூலை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். லைக் வந்து இப்போ வந்து நம்ம ஏர்டெல்கோ இல்லைனா வோடஃபோன், சம்திங் ஜியோ இதுக்கெல்லாம் கால் பண்ணோன்னா எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு கஸ்டமர் சர்வீஸில் மறக்காமல் வந்து உங்களோட ரிவ்யூ வந்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கான மதிப்பும் ஏறும். ஸோ அவங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்றதும் அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குன்றதுக்காக தான். ஸோ டெலிகாம் கம்பெனி யூஸிங் அ சிஆர்எம் டூல் டு ட்ராக் கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆஃபர் பர்சனலைஸ்டு சர்வீசஸ். ஸோ வேறு ஏதாவது பர்சனலாக நம்மளுக்கு சர்வீசஸ் இருந்தாலும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து சிஆர்எம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடி இன் இ-காமர்ஸ். ஸோ பையிங் அண்ட் செல்லிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் ஆன்லைன், அதான் இ-காமர்ஸ்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் வாங்குறதோ விற்கிறதோ எல்லாத்தையுமே வந்து ஆன்லைன்லேயே முடிச்சுக்கிட்டோம்னா அது இ-காமர்ஸ்னு சொல்லுவாங்க. நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்குது, பேமெண்ட் கேட்வேஸ், ஆன்லைன் கேட்லாக்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் சொல்லலாம், இல்லை மீஷோ சொல்லலாம், அமேசான் சொல்லலாம். இது எல்லாமே வந்து நம்ம என்ன வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதை விற்றுக்கவும் முடியும், மற்றவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதை வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் இ-காமர்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடி இன் டிஜிட்டல் ஐடி இன் டிசிஷன் மேக்கிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ஐடி ப்ராசஸ் வந்து டேட்டாவையும் ஜென்ரேட் பண்ணி அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து கொடுத்துரும். ஸோ டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி என்ன மாதிரியான டிசிஷன் எடுக்கணும், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் ஸ்டாண்டபிளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஸோ இந்த ஐடி டிசிஷன் மேக்கிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், பிஐன்னு சொல்லுவாங்க. டூல் லைக் பவர் பிஐ, பவர் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் அதெல்லாமே வந்து ஒரு குட் அப்ளிகேஷன் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து யூஸிங் டேட்டா அனாலிசிஸ் டு டிடெக்ட் ஃப்ராட் அண்ட் அசஸ் கிரெடிட் ரிஸ்க். ஸோ பேங்க்லேயுமே வந்து இந்த ஒரு சில ஃப்ராட் ப்ராப்ளம்ஸில் வந்து தப்பிக்கிறதுக்கும் ஐடி டிசிஷன் மேக்கிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐடி இன் சைபர் க்ரைம். ஸோ நம்மளோட டேட்டாஸ்லாம் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ஐடியாக இருந்தாலுமே, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தாலுமே நம்மளோட டேட்டாஸ் வந்து முக்கியம். யூசர்ஸோட டேட்டாஸ் முக்கியம். ஸோ இந்த டேட்டாஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், நம்மளோட ப்ரைவசி எப்படி காப்பாற்றலாம், நம்மளோட செக்யூர் ட்ரான்சாக்ஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலான்றதுக்கான அப்ளிகேஷன்ஸுமே இருக்குது. ஆன்டிவைரல் சாஃப்ட்வேர், ஃபயர்வால், என்கிரிப்டிங் டூல்ஸ், ஸோ இதெல்லாமே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸிங் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் அத்தன்டிகேஷன் டு ப்ரொடெக்ட் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜிபேவாக இருக்கட்டும், இல்லை ஃபோன்பேவாக இருக்கட்டும், பேடிஎம், வாட் எவர் இட் இஸ், அது எல்லாத்தையுமே வந்து ஃப்ராட் வேலை வந்து கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இட்ஸ் இன்வால்விங் இன் மணி. ஸோ இந்த மணியை வந்து எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஆப்போட ஓனர்ஸும் இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடி இன் ரிமோட் ஒர்க்கிங் அண்ட் விர்ச்சுவல் டீம்ஸ். ஸோ ரிமோட் ஒர்க்கிங் இஸ் நத்திங் பட் இந்த டேர்ம் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லுவோம்ல. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமை தான் ஐடி இன் ரிமோட் ஒர்க்கிங் விர்ச்சுவல் டீம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமோட் ஒர்க்கிங்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், விர்ச்சுவல் டீம்னா நம்மளுக்கே தெரியும். ஸோ வந்து ஃபிசிக்கலாக இல்லாமல் ஒரு ஆன்லைனில் நம்ம ஒருத்தவங்க கூட பேசுகிறது, நம்மளோட டீமோட பேசுகிறது, நம்ம ஒர்க் பண்ணுறது தான் விர்ச்சுவல் டீம்னு சொல்லுவாங்க. ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங், கொலாபரேட்டிவ் டூல்ஸ்னு நிறைய இருக்குது. எதுக்குன்னா ரிமோட் ஒர்க்கிங்க்கு. ஸோ டூல்ஸ் பார்த்திங்கன்னா கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், மைக்ரோசாஃப்ட் 365, ட்ரெல்லோ, ஆசனா,
A software companies runs its entire operation remote using cloud services and project management tools. ஸோ இப்போ கூட என்னோட சிஸ்டருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் சென்னை, பட் அவங்க வந்து எங்களோட வில்லேஜ்லேருந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரிமோட் ஒர்க்கிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரிவல்யூவேஷன் தான் பிஸ்னஸ் ஆப்ரேஷனில், பெரிய ரிவல்யூவேஷன். அண்ட் வந்து இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக மட்டும் இல்லாமல் எஃபிஷியன்சியாக மட்டும் இல்லாமல் காஸ்ட்டையும் ரிடியூஸ் பண்ணுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக்குது, புது புது இன்னோவேஷன்ஸையும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க ஐடியில். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்டபிளாக இருக்கணும், காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஐடியோட ஹெல்ப் வந்து தேவை. எல்லா விதமான ஃபீல்டுலேயுமே ஐடி வந்து இப்போ இன்வால்வ் ஆகிடுச்சு. முன்னாடியே சொன்ன மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், ஃபினான்ஸ், சைபர் கிரைம், டிசிஷன் மேக்கிங், இ-காமர்ஸ், வாட் எவர் இட் இஸ் எக்ஸெட்ரா. ஸோ எல்லாத்துலேயுமே ஐடி ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ சாஃப்ட்வேர் முக்கியம்தான் எல்லா பிஸ்னஸோட டேட்டாஸையும் வந்து கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.